கோவை மாவட்டம் குனியமுத்தூர் அருகே கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை காரணமாக அசாருதீன் எனும் இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக அப்பாஸ், சம்சுதீன், முகமது ரஃபீக் உள்ளிட்ட மூவரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள மேலும் மூவரை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மொளகரம்பட்டி அருகே ரயிலில் சிக்கி 7 எருமை மாடுகள் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தன. தகவல் அறிந்து வந்த ரயில்வே ஊழியர்கள் உயிரிழந்த எருமைகளின் உடல்களை அப்புறப்படுத்திய நிலையில் ரயில்கள் அரை மணி நேரம் தாமதமாக புறப்பட்டுச் சென்றது. நீலகிரி மாவட்டம் உதகை கிரசன்ட் பள்ளியின் வெள்ளி விழா பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட UR செயற்கைக்கோள் மையத்தின் தலைமை விஞ்ஞானி பிரபு, அறிவியல் துறையில் பல்வேறு வேலைவாய்ப்புகளை பெற்று முன்னேற மூலக்கூறுகள் உள்ளதாக மாணவர்களிடம் உரையாற்றினார். வக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெறும் வரை இந்தியா கூட்டணி கட்சிகள் நடத்தும் பல்வேறு போராட்டங்களில் பொதுமக்களும் கலந்து கொண்டு ஆதரவளிக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் கோரிக்கை விடுத்துள்ளார். தாம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் 15ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மதச்சார்பற்ற கட்சிகளும் வன்மையாக கண்டிக்கின்றார்கள். தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி வருகின்றார்கள். முஸ்லிம் தனியார் சட்ட வாரியமும் இந்த சட்டம் வாபஸ் வாங்கும் வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை நிறுத்துவதில்லை, தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். போராட்டங்கள் நீங்கள் நடத்த வேண்டும் என்று ஒரு அஜெண்டாவை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தலைவர் பேராசிரியர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக குண்டூத்துறையில் தபால் நிலையம் முன்பாக பேரணி ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக அதே 15ஆம் தேதி பாரதி திடலிலிருந்து காலை 11 மணி அளவில் பேரணியாக சென்று ரயில் நிலையத்தை முன்பாக மிகப்பெரிய ஒரு மறியல் போராட்டத்தை நடத்துவது என்று தீர்மானித்திருக்கின்றோம். சிறைகளில் இ-சேவை மூலம் பதிவேடுகளை பதிவேற்றும் தொழில்நுட்பத்தை சிறைத்துறை அதிகாரிகள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என சிறைத்துறை இயக்குநர் மகேஸ்வர் தயாள் அறிவுறுத்தியுள்ளார். வேலூர் தொரப்பாடி சிறை காவலர் பயிற்சி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் சிறந்த அதிகாரிகளுக்கு பதக்கங்களை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் திருச்சூழியில் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட நெல் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நரிக்குடி விவசாய அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட காவிரி, வைகை, கிருதுமால், குண்டார் பாசன விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் பகுதியில் அமைந்துள்ள காளியம்மன் கோவில் திருவிழாவின் தேரோட்டத்தின் போது பெய்த மழையில் கைக்குழந்தையுடன் இருந்த பெண் நனையாதவாறு போலீசார் பாதுகாத்த சம்பவம் பாராட்டை பெற்றுள்ளது. இணையத்தில் இந்த வீடியோ வைரலாகி வரும் நிலையில் பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 55 வயதான பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இளைஞரை ஊர் மக்கள் பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு குற்றவாளியை பிடித்த நிலையில் போலீசார் சிறையில் அடைத்தனர். நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்து மாதந்தோறும் மாவட்ட நிர்வாகம் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் தலைவர் காவிரி தனபாலன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இவர் இதனை வலியுறுத்தினார். 6 குளங்கள், வாய்க்கால்கள் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி அதை நீக்கணும். அதே நேரத்தில் மாதத்துக்கு ஒரு முறை மாவட்ட நிர்வாகம் அறிக்கை கொடுக்கணும். எவ்வளவு தூரம் தூர்வாரி இருக்கிறோம், ஆக்கிரமிப்பு அகற்றிருக்கிறோம், கையகப்படுத்துற நடவடிக்கையை சொல்லணும் அப்படிங்கிற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்தோம். இதுவரைக்கும் நீங்க அந்த தீர்ப்பின்படி 1 மாத நடவடிக்கை கூட இல்ல. பெயரளவில் நடவடிக்கைகள், அந்த அறிக்கைகள் உங்களுடைய அரசினுடைய ஏற்கனவே இருக்கிற குப்பத்தொட்டியில போய் சேர்ந்து தவிர எடுத்த நடவடிக்கையின் விவரம் வெளியிடப்படல. இதை உடனடியாக இன்றைக்கு தமிழக அரசு எத்தனை ஆக்கிரமிப்புகளை அகற்றிருக்கிறோம், மாதந்தோறும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படிங்கிறத தெரிவிக்கணுங்கிறத சொல்லி தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பாக வக்பு திருத்த சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த மேட்டுமருதூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி மறைந்த தங்களது தந்தை நினைவாக புதிய சமையல் கூடம் அமைத்துக் கொடுத்த குடும்பத்தினருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். 32 ஆண்டுகளாக பணியாற்றி மறைந்த முத்துக்குமார் என்பவரின் நினைவாக 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமையல் கூடம் அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையம் அடுத்த முதலியார்பட்டியில் சாலையின் இருபுறங்களிலும் இருந்த குழிகளை ஆட்டோ ஓட்டுநர்களை மண்ணை கொட்டி நிரப்பி சமன்படுத்தினர். இது தொடர்பாக பலமுறை புகார்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆட்டோ ஓட்டுநர்களை மேற்கொண்ட நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் வளாகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதன் மூலம் கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு இளநீர், தர்பூசணி, மோர் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. தமிழக ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை வரவேற்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகர திமுக சார்பில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து அவைத்தலைவர் செந்தில் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். மசோதாக்களை கிடப்பில் போட்ட விவகாரம் தொடர்பாக ஆளுநர் ஆர்.என்.ரவிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் மாநில அரசின் செயல்பாடுகளுக்கு ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என நீதிபதிகள் அறிவுறுத்தினர். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை அறிவித்து மத்திய அரசை கண்டித்து மதுரை மாநகர மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஜெயகன்புரம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சிலிண்டர் விலை உயர்வை கண்டிக்கும் வகையில் கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி நூதன முறையில் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே ரேஷன் பொருட்களை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த சாந்தி என்பவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1200 கிலோ அரிசி, துவரம் பருப்பு 170 கிலோ, சிலிண்டர் 9, மண்ணெண்ணெய் 70 லிட்டர், பாமாயில் 10 லிட்டர் உள்ளிட்ட குடியுரிமை பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற கோபூஜையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கோவில் நிர்வாக சார்பில் துணைநிலை ஆளுநர் மற்றும் அமைச்சருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் சமையல் கலைஞர் தூக்கி வீசப்பட்டு உயிரிழக்கும் பதைப்பதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடலை கைப்பற்றிய போலீசார் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்ததோடு விபத்தை ஏற்படுத்திய ஆதவனை கைது செய்தனர். புதுச்சேரியில் தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்ட விழுப்புரத்தை சேர்ந்த 3 இளைஞர்களை கைது செய்து போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 3,50,000 மதிப்புள்ள 6 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் திருட்டுச் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருப்பத்தூர் நகராட்சி பாரத ஸ்டேட் வங்கி எதிரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் மாநில செயலாளர் சுந்தரேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்தை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தருமபுரி 4 ரோட்டில் வெயிலில் பணிபுரியும் போலீசாருக்கு நீர்மோர், தர்பூசணி, இளநீர் உள்ளிட்டவை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக இந்த நிகழ்ச்சியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் துவக்கி வைத்து போக்குவரத்து போலீசாருக்கு தர்பூசணி, பழம் மற்றும் நீர்மோர் ஆகியவற்றை வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.